வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சியானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த சனி பயிற்சியில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்தே மீனம் ராசிக்கு ஆவதால் 12 ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களின் செயல்திறன் அதிகரித்து காணக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களின் மன தைரியமும் திறமையும் அதிகரித்து காணக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தில் நிதி இழப்புகளை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லலாம். போல நிதி நிலைமை சீராகக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செலவுக்காக பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கையில் தேவைக்கு ஏற்ப பணம் வந்து சேரக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதே போல லாபம் அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது. அதே போல வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் அனுசரணையை பெறக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். கும்பராசி அன்பர்களே, உங்களின் சிறப்பான முயற்சிகளால் வேலை மற்றும் தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடினமான சூழல் மற்றும் கடின வேலைகளின் மன உறுதியுடன் செயல்படக்கூடியவர்களாவீர்கள். நீங்கள் இதுவரை இருந்த மனக்குழப்பம் தீரும் காலகமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். எல்லா விஷயங்களையும் சரியாக பிளான் பண்ணி செய்யக்கூடியவர்களாவீர்கள். நீங்கள் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு முதலில் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது ரொம்பவே நல்லதாகும். போல வேலை மற்றும் தொழிலில் எல்லாம் நல்லபடியாக நடந்தாலும் கூட மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் வேலை வியாபாரம் இவைகளோடு சேர்த்து உங்களுடைய உடல் நலனும் கட்டாயம் அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லதாகும். அதே போல மாணவர்கள் நேரத்தை வீணாக செலவிடாமல் படிப்பில் கவனத்தை செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும். ரிஷபராசிக்காரர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. முடியாதவர்கள் திங்கட்கிழமை நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகும். மீனராசி அன்பர்களே, சுபமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பான அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல உங்களது தந்தையுடன் அடிக்கடி மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதாகும். அதே போல தந்தையை அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். வேலை செய்யும் இடத்தில் சில தடைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது. அதனால் புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும். ராசிக்காரர்களுக்கு அதிகமான ஓட்டம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது. ஒரு இடத்தில் நிலையாக தங்க முடியாது. நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம். போல வெளியூர் மற்றும் வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில பேருக்கு குடும்பத்தோடு சுற்றுலா செல்வீர்கள் என்று சொல்லலாம். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சற்று அதிகரித்து இருக்கிறது என்று சொல்லலாம். வேலை செய்யும் இடத்தில் கொஞ்சம் போல்டாக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும். ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதன் மூலமாக மன தைரியம் அதிகரித்து காணப்படும் என்றும் சொல்லலாம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும். அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். அதே போல உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லும் என்றும் சொல்லலாம். போல உடன் பிறந்த சகோதரர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. கடகராசிக்காரர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. சேமிப்பில் கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதே போல முதலில் வேலை, பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் கவனிக்க வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம் என்றும் சொல்லலாம். நேர
நேரத்தை அனாவசியமாக செலவு செய்யாமல் அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்தில் செய்வது ரொம்பவே நல்லதாகும். போல கடகராசிக்காரர்கள் முன்கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய நலனின் கூடுதல் அக்கறை காட்டக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருந்து செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும். இந்த நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம். எனவே அனும வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாகும். மொத்த தைரியமும் உள்ளங்களிடம் வந்து சேரும் என்றும் சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களை தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றம் நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்து கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது. உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதே போல சமுதாயத்தில் குடும்பம் உங்களது புகழ் கௌரவம் அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாவீர்கள். புதிய தொழில், புதிய வேலை என்று நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். போல நிதி நிலைமை சீராகக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது. செலவுக்கு ஏற்ப பணம் கையில் இருக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் என்றும் சொல்லலாம். வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் என்றும் சொல்லலாம். அன்பர்களை, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது. அதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளும் எளிதாக சமாளிக்கக்கூடியவர்களாவீர்கள் நீங்கள். அதே போல புதிய வேலை தொடங்க அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களது வேலையில் அதிக தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது. போல நீண்ட நாட்களுக்கு முன்பு முதலீடு செய்த தொழிலில் இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதே போல கடன் தொல்லை குறையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. அங்காளம்மன் வழிபாடு செய்வது நல்ல நன்மைகளை தரும் என்றும் சொல்லலாம். அன்பர்களே, நோய் எதிர்ஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடப்பதால் உங்களது ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது. உங்களின் பொறுப்பற்ற செயல்களால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே கவனமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும். இந்த நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் திட்டமிட்டு உழைத்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அன்றைய வேலைகளை அன்றே செய்து முடிப்பது நல்லது. வேலையை ஒத்தி வைக்காமல் செய்வது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். போல சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை நாளில் அம்மன் வழிபாடு செய்வதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் என்றும் சொல்லலாம். ராசி அன்பர்களே, ஆன்மீக செயல்களில் ஆர்வம் அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது. உங்களின் செயல்பாடுகளில் நிறைய நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும். அதே போல எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விலகி இருப்பது ரொம்பவே நல்லது. உங்களுடைய பேச்சு செயலில் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். போல உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும். முருகப்பெருமான வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். ராசி அன்பர்களே, உங்களுடைய வேலையில் கடினமான உழைப்பு தேவைப்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது. நேரத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது. அதை எதிர்காலத்தில் சிறப்பான பலன்களை தரும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களது இலக்குகளை அடைவதில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாது காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதே போல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கி காணப்படும்.
நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். ராசி அன்பர்களே, எந்த வேலை செய்தாலும் அதில் முன்பை விட சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களது அன்றாட வேலை மற்றும் புதிய வேலைகளை சரியாக திட்டமிட்டு செயல்படுவது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல கவனம் செலுத்துவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும். வராகி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். கும்பராசி அன்பர்களே, வாழ்க்கையில் சிரத்தைத்தன்மை அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் இது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பலனை பெறக்கூடிய காலமாகவும் இது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய வேலை மற்றும் தொழில் தொடர்பான நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் மற்றும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது உங்களுக்கு அமைகிறது என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொண்டு தினமும் 5 நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன் பெயரை சொல்லி தியானம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். அன்பர்களே, அனைத்து துறைகளிலும் நல்ல பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சில காரணங்களால் மன அமைதி ஏற்படாமலும் கூட இருக்கலாம். அதனால் சிரமங்கள் அலைச்சலை எதிர்கொள்ள வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம். அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அடிக்கடி சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் பேச்சில் நிதானமும் சிந்தித்தும் பேசுவது ரொம்பவே நல்லதாகும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும். இந்த நேரத்தில் மனம் அழுத்தம் ஏற்படலாம். அதனால் பிடித்த பாடல்களை கேட்பது ரொம்பவே நல்லதாகும். தினமும் பிள்ளையாரை வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.